இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். அது முதலாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த இரண்டாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் விழுந்த மூன்றாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காவது வார்த்தை 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு கிறிஸ்து மொழிந்த ஆறாவது வார்த்தை இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழாவது வார்த்தை இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46. நாம் வாசித்த இந்த 7 வசனங்கள் கர்த்தர் கொல்கத்தா மலையில் பல பாடுகள் மத்தியில் நமக்காக, நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக இத்தனை பாடுகள் மத்தியில் 7 வார்த்தைகளை நமக்காக மொழிந்திருக்கிறார். நாம் யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.